அத்தியாயம் 49 பிசாசுடன் ஒப்பந்தம் செய்த இளவரசி. சிறிது நேரத்திற்கு முன்பு சாதாரண உடையில் அலங்கரிக்கப்பட்டு உன்னத ஆண்களும் பெண்களும் தோட்டத்தில் காட்சியை ரசித்துக் கொண்டிருந்தனர். மதுக்கோப்பைகளை பிடித்துக் கொண்டிருந்தனர். நன்கு வடிவமைக்கப்பட்ட சூட்களை அணிந்த ஆண்களும் ஆடம்பரமான ஆடைகள் மற்றும் நகைகளை அணிந்த பெண்களும் ஒன்று கூடி உரையாடல்களில் ஈடுபட்டனர். பெண்களே, தாய்மார்களே, மகிழ்ச்சியாக இருங்கள். நம் உலகம் விரைவில் ஒரு பெரிய மாற்றத்தைக் காணும். உன்னத பிரிவைச் சேர்ந்த பிரபுக்களின் கூட்டம். இந்த கூட்டத்தை வழிநடத்திய கவுன் டெரெக் புன்னகையுடன் சத்தமாக பேசினார். இந்த இடம் அரச அரண்மனைக்கு பின்னால் உள்ள தோட்டமாக இருந்தது. அரச குடும்பத்தினரால் நிர்வகிக்கப்பட்டது. ஆனால் கவுன் டெரெக் தயக்கமின்றி பேசினார். அவரது இருப்பை வெளிப்படுத்தினார். கவுன் சொன்னது உண்மைதான். அவர்கள் எங்கள் பேச்சை கேட்டிருந்தால் இதுபோன்ற விஷயங்கள் நடந்திருக்காது. மலைத்தொடரை மேம்படுத்துவதற்கான கட்டுப்பாடுகளை அவர்கள் முன்பே தளர்த்தியிருந்தால் இன்னும் சிறப்பாக இருந்திருக்கும். ஒரு குறிப்பிட்ட நாட்டின் மன்னரை குறைத்து மதிப்பிடும் கருத்துக்களைச் சொல்ல யாரோ ஒருவர் தயங்கவில்லை. அந்த ஒழுங்கு ராஜ்யத்தை கவிழ்க்கும்போது நாம் முன்னேறிச் செல்ல வேண்டும். பின்னர் அது நமது உலகமாக இருக்கும். தோட்டத்தில் இருந்த அற்புதமான சிற்பங்களும் சூரிய ஒளியில் மின்னும் நகைகளும் உரையாடல்களும் சிரிப்பும் எல்லா திசைகளிலிருந்தும் பாய்ந்து வந்ததால் வளிமண்டலத்திற்கு மேலும் இதமளித்தன. அமைதி மற்றும் சமூகமயமாக்கலின் அந்த தருணத்தில் சிரித்துக் கொண்டும் பேசிக்கொண்டும் இருந்த கவுன் டெரெக்கின் முகத்தில் இருந்து முகபாவனை திடீரென்று விரைத்தது. என்ன ஆச்சு? அவருடைய நுட்பமான மாற்றத்தை யாரோ கவனித்தனர். ஆனால் கவுன் டெரெக் கேக்குடன் மேசையை நோக்கி நகர்ந்தார். கேக்கில் ஒரு கத்தி சிக்கியது. கவுன் கத்தியை பிடித்து அதை வெறித்தனமாக பயன்படுத்தத் தொடங்கினார். ஒரு கணம் முன்பு வரை கலகலப்பாக இருந்த தோட்டம் ஒரு நொடியில் திகில் நிறைந்த காட்சியாக மாறியது. பயங்கரமாக சிவப்பு ரத்தம் தெரித்ததால் மக்கள் அலறினர். குழப்பம் ஏற்பட்டது. நேர்த்தியான மற்றும் துடிப்பான ஆடைகளில் அலங்கரிக்கப்பட்டிருந்த பெண்களின் முகங்கள் ஆண்களால் தங்கள் அதிர்ச்சியை மறைக்க முடியாததால் பயத்தாலும் ஆச்சரியத்தாலும் சிதைந்தன. கவுன் டெரெக் ஏன் இப்படி ஒரு செயலை செய்ய வேண்டும்? தோட்டத்தில் இருந்து அற்புதமான சிற்பங்களும் விளக்குகளும் துடிப்பான சூழ்நிலையை திகிலாக மாற்றியது. சிரிப்பும் உரையாடலும் பயங்கரமான அலறல்களாலும் அழுகைகளாலும் மாற்றப்பட்டன. இந்த குழப்பமான தருணத்தின் நடுவில் இதையெல்லாம் ஒருவர் கவனித்துக் கொண்டிருந்தார். அது கருட இராச்சியத்தின் இளவரசி எலெனா. அவள் உதடுகளில் ஒரு இயல்பான புன்னகை உருவானது. வியக்க வைக்கும் அதிசயமும் சங்கடமான காதலும் கலந்து ஒரு கலவையாக அந்த சுற்றுப்பாதையில் மிதப்பது போல் உணர்ந்தேன். இந்த உணர்வை நான் என்னவென்று அழைப்பது? ஆம், இது ஒரு மகிழ்ச்சியான உணர்வு. அவள் அனுபவித்து துன்புறுத்தல்கள் மற்றும் புறக்கணிப்புகள் அனைத்திற்கும் ஒரு நொடியில் வெகுமதி அளிக்கப்பட்ட உணர்வு அது. பின்னர் அவள் அழைத்த அரக்கனை பார்த்தாள். உண்மையிலேயே அழகான தோற்றம் கொண்ட ஒரு டிமன், இன்னொரு பெண்ணுக்கு கூட. அவள் தலையில் இருந்த கொம்புகளை மீண்டும் பார்த்தபோது அவை பயமுறுத்துவதற்கு பதிலாக மயக்கும் தன்மை கொண்டவையாக இருந்தன. அவளை ஒரு வசீகரிக்கும் இருப்பாகக் காட்டின. அந்த டிமன் தன்னை எடிசா என்று அறிமுகப்படுத்திக் கொண்டது. அதே நேரத்தில் எடிசா சிறிது நேரத்திற்கு முன்பு இது போன்ற ஒன்றை தெளிவாக கூறியிருந்தார். முறையான ஒப்பந்தத்தில் நுழைவதற்கு முன்பு ஒரு பரிசாக என்றால். உண்மையிலேயே என்றால். ஒரு முறையான ஒப்பந்தத்தில் நுழைவதற்கு முன்பு அவள் கண்களுக்கு முன்னால் ஒரு எளிய பரிசாக இருந்தால். அவளுடன் ஒரு முறையான ஒப்பந்தத்தில் நுழைந்தால் என்ன நடக்கும்? எலெனா ஒரு சிறிய சாத்தியத்தைக் கண்டாள். அவள் முன் ஒரு நம்பிக்கையான எதிர்காலம் விரிவடைந்தது. லேடி எடிசா. எலெனா தன் பார்வையை உயர்த்தி எடிசாவிடம் பேசினாள். எடிசா வெறும் ஒரு சாதாரண டிமன் அல்ல, அநேகமாக ஒரு உயர் பதவியில் இருக்கும் டிமன் என்பதை அவள் உணர்ந்தாள். எலெனா அரக்கர்களைப் பற்றி அறியாதவராக இருந்தாலும் அவளை ஒரு அரக்கனுடன் ஒப்பிடுவது பொருத்தமற்றதாக தோன்றியது. நான் ஒரு முறையான ஒப்பந்தத்தில் நுழைய விரும்புகிறேன். எலெனா பேசும்போது எடிசா நுட்பமாக சிரித்தாள். ஒரு முறையான ஒப்பந்தத்தில் ஈடுபடுவதற்கு கருத்தில் கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயங்கள் உள்ளன.
எடிசா ஒரு விரலை நீட்டி மேல் நோக்கிக் காட்டினாள். எலனா இயல்பாகவே தலையை உயர்த்தி கூரையை பார்த்தாள். முதலில், இளவரசி எலனா, மகானுக்கு சேவை செய். அதை உன் இதயத்தில் பதித்து அதற்காக உழை. உன்னதமானவரை சந்தேகிக்க நான் அனுமதிக்க மாட்டேன். ஒரு கணம் எலனா அதை முற்றிலும் வினோதமான கோரிக்கை என்று நினைத்தாள். நேர்மையாகச் சொன்னால், அவளுடைய பேய்த்தனமான கண்ணோட்டத்தில் அவள் தன் ஆன்மாவிற்கு ஒரு தேவையை எதிர்பார்த்தாள். ஆனால் அதற்கு பதிலாக அது அவளுடைய ஆன்மாவை மட்டும் கோராமல் மகானுக்கு சேவை செய்வதாக இருந்தது. இந்த மகான் யார் என்று எலனாவுக்கு தெரியாது. இல்லை, அவளுக்கு முன்னால் இருந்த அரக்கனை விட சக்தி வாய்ந்த ஒரு உயிரினம் இருக்க முடியுமா? ஒருபுறம் அவள் அதிர்ஷ்டசாலி என்று உணர்ந்தாள். அவள் கூறியது அவளுடைய ஆன்மா அல்ல என்பது அதிர்ஷ்டம். நான் என் ஆன்மாவை கேட்கலாம் என்று நீ நினைத்தாய் என்று நினைக்கிறேன். எலனா தன் வார்த்தைகளால் சற்று வெட்கப்பட்டாள். அவளுடைய பதிலைக் கேட்டு எடிசா சிரித்துவிட்டு இன்னொரு விரலை உயர்த்தினாள். இரண்டாவது, ஆம், அது சரி. அது உங்கள் ஆன்மாவாக இருந்தாலும் அது வெறும் எந்த ஆன்மாவாகவும் இல்லை. நீங்கள் மகானுக்கு உண்மையுள்ள ஊழியராக மாறுவீர்கள். மேலும் மற்றொரு தேவை வெளிப்பட்டது. உன்னுடைய நேர்மையை மகானிடம் காட்ட வேண்டும். வெளிப்படையாகச் சொன்னால் அதை ஒரு தியாகமாக நினைத்துப்பார். ஒரு தியாகமா? எலனா கேட்டாள். எடிசா ஒரு அன்பான புன்னகையுடன் பதிலளித்தாள். ஆமாம், ஒரு பலி. ராஜ்யத்திற்கு அருகிலுள்ள மலைத்தொடருக்கு ஒரு பலியை அனுப்புங்கள். யாரை பலியாக கொடுக்க வேண்டும் என்பதை தீர்மானிக்கும் பொறுப்பை இளவரசி எலனாவிடம் விட்டுவிடுகிறேன். எலனா ஒரு கணம் அதிர்ச்சியடைந்தாள். மலைத்தொடருக்கு ஒரு பலியை அனுப்புங்கள். அந்த மலைத்தொடர் ஆபத்தான இடமாக இருந்தது. ராஜ்யத்தையும் அசுர சாம்ராஜ்யத்தையும் பிரிப்பதில் அது ஒரு பங்கை கொண்டிருந்ததால் மலைத்தொடர் அறியப்படாத அசுரர்களாலும் ஆபத்தான உயிரினங்களாலும் நிறைந்திருந்தது. இவ்வளவு ஆபத்தான இடத்தில் பலி செலுத்துவதற்கு. ஆனால் எடிசா ஒரு குழந்தையைப் பற்றி பேசுவது போல அவளுக்கு அன்பாக விளக்கினாள். இளவரசி எலனா தானே தியாகம் செய்ய வேண்டிய அவசியமில்லை. எடிசா ஒரு கருணை புன்னகையுடன் ஜன்னலுக்கு வெளியே கையை நீட்டினாள். சரி, முந்தைய சூழ்நிலையை பார்த்தால், கொஞ்சம் குறிப்பு கொடுத்தால் பிரபுக்கள் விருப்பத்துடன் வரமாட்டார்களா? எடிசாவின் வார்த்தைகளைக் கேட்டு எலனா வியந்தாள். அவள் சொன்னது போல் எலனா தானே தியாகம் செய்ய வேண்டிய அவசியமில்லை. தியாகம் செய்ய தயாராக இருந்தவர்கள் ஏராளமாக இருந்தனர். ஆனால் அவளுடைய எண்ணங்களை உணர இன்னொரு பிரச்சினை இருந்தது. அவளுடைய தந்தையின் ஒப்புதலைப் பெறுவதில் குறிப்பிடத்தக்க தடையாக இருந்தது. எலனாவின் குழப்பம் எடிசாவுக்கு தெரியுமா? எடிசா அவளை நோக்கி ஒரு ரகசியமான கருத்தை விட்டுவிட்டாள். அதை பத்தி கவலைப்படாதீங்க, இளவரசி எலனா சொல்ற மாதிரி எல்லாம் நடக்கும். அது தெரியாத அர்த்தமுள்ள ஒரு கூற்று. ஆனால் இதை நினைவில் கொள்ளுங்கள். எப்போதும் தலைவரை பின்பற்றுங்கள். எலினா எடிசாவின் கண்களை பார்த்தாள். தலைவர்? அது யார்? அவளுக்குத் தெரியாது. ஆனால் அவள் ஒருபோதும் எதிர்க்கக்கூடாது. பெரியவர். தனக்கு முன்னால் இருக்கும் அரக்கனுடன் ஒரு ஒப்பந்தம் செய்ய அவள் மகானின் வார்த்தைகளை கேட்க வேண்டும். தலைவர். அவள் ஒரு வலிமையான ராணியாக மாறி ராஜ்யத்தை வலுப்படுத்த விரும்பியதற்கான காரணம் என்ன? ஒரு கணம் அவளுக்கு அந்த நினைவு வரவில்லை. ஆனால் அவளுக்கு ஒன்று தெரியும். மகா தலைவருக்கு சேவை செய்ய. எடிசா திருப்தியான புன்னகையை வெளிப்படுத்தும் வரை எலனா பலமுறை முணுமுணுத்தாள். அவள் இன்னும் சில முறை முணுமுணுத்தாள். ஆனால் விரைவில் தன் அமைதியை மீட்டாள். லேடி எடிசா. எலனா இன்னும் சில கேள்விகளை கேட்க விரும்பினாள். ஆனால் அவளுடைய துணை காத்திருக்கவில்லை. எலனா, எதிர்காலத்தில் நமக்கு நிறைய சந்திப்புகள் இருக்கும். அதாவது அவர்களால் இப்போது மட்டும் பேச முடியாது. விரைவில் நான் உங்களுக்கு ஒரு பரிசு அனுப்புகிறேன். இந்த கடைசி வார்த்தைகளுடன் எடிசா எலனாவின் அறையை விட்டு வெளியேறினாள். நீ அங்கே போனால். அவள் அங்கு சென்றால் மற்றவர்கள் பார்க்கக்கூடிய ஆபத்து இருந்தது. பதட்டமாக இருந்தாலும் எலனா அறைக்கு வெளியே எடிசாவை பின்தொடர்ந்தாள். ஆமா,
தாழ்வாரத்தில் யாரும் இல்லை. அவை முதலில் இருந்ததில்லை என்பது போல. அது ஒரு கனவாக இருக்க முடியாது, இல்லையா? அவள் எதையும் பார்க்காமல் இருந்திருக்க வாய்ப்புள்ளதா? அது வீணாகிவிடக்கூடாது என்று விரும்பி எலினா மிகவும் மனமுடைந்து போனாள். அவள் எலிசாவை பின்தொடர்ந்து தாழ்வாரத்தில் சென்றாள். அட! அங்கே யாரும் இல்லை. அவை ஒருபோதும் இல்லாதது போல. அது ஒரு கனவாக இருந்திருக்க முடியாது, இல்லையா? அவள் எதையும் பார்த்திருக்க வாய்ப்பு இருந்ததா? எலினா தன் அறையை ஆராய்ந்தாள். திமனை வரவழைக்க ஊடகமாக பயன்படுத்தப்பட்ட காகிதத்தூள் சாம்பலாகிவிட்டது. ஜன்னலுக்கு வெளியே பார்த்தபோது குழப்பமும் சிதறிய சிவப்பு இரத்தமும் அப்படியே இருந்தன. சில மாவீரர்கள் கவுண்டெரக்கை கைது செய்ய விரைந்து வந்தனர். ஒரு காலத்தில் நீல நிறத்தில் இருந்த தோட்டம் இப்போது சிவப்பு நிறத்தில் கரைப்பட்டு இருப்பதை பார்த்த எலினாவுக்கு ஒரு யோசனை தோன்றியது. அது கனவு இல்லை. ஆம், இது ஒரு கனவு அல்ல. இது ஒரு வாய்ப்பு. தற்போதைய ராஜ்யத்தை மாற்ற ஒரு பொன்னான வாய்ப்பு. இனிமேல் ராஜ்யம் அவள் கட்டுப்பாட்டின் கீழ் மாறும். மகானுக்கு சேவை செய்ய ஒரு வாய்ப்பு. லோகனின் கண்கள் பைத்தியக்காரத்தனத்தின் சாயலுடன் மின்னின. ஆயுதமேந்திய மாவீரர்கள் கரடுமுரடான சாலையில் நடந்து சென்றனர். அவர்கள் அனைவரும் கருட இராச்சியத்தின் கவசத்தை அணிந்திருந்தனர். தலை முதல் கால் வரை அவர்கள் நைட் கவசத்தால் மூடப்பட்டிருந்தனர். இருப்பினும் ஒரு விசித்திரமான விஷயம் என்னவென்றால் அவை உயிரற்றதாக தோன்றின. லோகனுக்கு அதை பற்றி சந்தேகம் இருந்தாலும் அவன் விரைவாக தலையை ஆட்டினான். இந்த முழு விவகாரமும் அவர் பணியாற்றிய இளவரசி எலெனாவால் நேரடியாக கட்டளையிடப்பட்டது. இளவரசி எப்போதும் ஒரு இருண்ட முகபாவனையைக் கொண்டிருந்தார். ஆனால் சில நாட்களுக்கு முன்பு அவள் புத்துணர்ச்சியடைந்து எல்லாவற்றையும் பற்றி நேர்மறையாக சிந்திக்க ஆரம்பித்தாள். இளவரசியின் மேய்க்காப்பாளரான லோகன் இந்த மாற்றத்தை வரவேற்றார். இளவரசி கூட கடினமாக உழைக்கிறாள், என்னால் எந்த முயற்சியும் செய்யாமல் இருக்க முடியாது. இளவரசியின் கட்டளைகளை பின்பற்றி ஸ்லோகன் தனக்கு முன்னால் இருந்த மாவீரர்களை வரவேற்றார். நான் காத்திட்டு இருக்கேன். நான் லோகன், இளவரசி உத்தரவுப்படி நைட்ஸ்க்கு தலைமை தாங்குவேன். ஆனால் மற்றவர்கள் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. லோகன் சிறிது நேரம் குழப்பமடைந்தார், ஆனால் விரைவில் அமைதியடைந்தார். அது ஒரு பொதுவான நிகழ்வாக இருந்தது. அவர் இளவரசியின் மெய்க்காப்பாளராக இருந்தபோதிலும் அவர் ஒரு சாதாரண மனிதர். ஒரு பிரபு உதவிக்கு வருவார் என்று இளவரசி தானே சொல்லவில்லையா? எலெனாவின் வார்த்தைகளை லோகன் வித்தியாசமாக புரிந்து கொண்டார். இளவரசியின் நோக்கங்களை பகிர்ந்து கொள்ள ஒரு பிரபு இறுதியாக தோன்றியுள்ளார். ஒருவேளை இந்த மாவீரர்கள் அந்த பிரபுவால் அனுப்பப்பட்டிருக்கலாம். அப்படியானால் அவர்களின் பெருமை வானத்தை துளைக்கக்கூடிய அளவுக்கு அதிகமாக இருக்கலாம். பொதுவான மாவீரர்கள் பெரும்பாலும் உன்னத பின்னணியைச் சேர்ந்த மாவீரர்களுடன் பழகுவதை விரும்ப மாட்டார்கள். ஒருவேளை இந்த சூழ்நிலையும் வேறுபட்டிருக்காது. லோகன் முடிந்தவரை ஒரு புன்னகையை பராமரித்தார். எப்படியிருந்தாலும் இவர்கள் அவர் பணியாற்றிய இளவரசிக்கு உதவி செய்யும் பிரபுக்கள். தற்போதைய ராஜ்யத்தில் பிரபுக்கள் அதிகாரத்தை பெற்றும் இழந்தும் வந்தனர். இளவரசிக்கு அத்தகைய ஆதரவை வழங்குவது ஆதரவாளர் அவள் மீது உண்மையிலேயே அக்கறை கொண்டிருந்தார் என்பதை குறிக்கிறது. லோகன் மாவீரர்களை அரச அரண்மனைக்கு திரும்ப அழைத்துச் சென்றார். ஆயுதமேந்திய மாவீரர்கள் லோகனை பின்தொடர்ந்தனர். ஒவ்வொரு அடியிலும் கவசம் சத்தமிட்டது. ஒருவர் கூர்ந்து கேட்டால் எலும்புகள் அசையும் மெல்லிய சத்தம் அவர்களுக்கு கேட்கக்கூடும். ஆனால் அது யாராலும் கவனிக்க முடியாத அளவுக்கு நுட்பமாக இருந்தது. சரி, என் அப்பாவுக்கு இன்று உடல்நிலை சரியில்லை, நான் அவருக்கு பதிலாக வந்தேன். இளவரசி எலெனா கூட்ட அறைக்குள் கர்ஜித்தாள். எல்லா பிரபுக்களும் ஆச்சரியப்பட்டனர். ஆனால் எலெனா விரைவாக பேசினாள். எனக்கு எல்லா அதிகாரமும் வழங்கப்பட்டுள்ளது, எனவே கவலைப்பட வேண்டாம். இளவரசியின் சூழல் விசித்திரமாக மாறியிருந்தது. ஒரு குழந்தைக்கு ஒரு வேடிக்கையான பொம்மை கொடுக்கப்படுவது போல அவளுடைய நடத்தை ஒரு அப்பாவி குழந்தையின் நடத்தையாக இருந்தது. ஆனால் கூட்ட அறையில் இருந்தவர்கள் கவனிக்கவில்லை. அவர்கள் தங்கள் சொந்த நலன்களைப் பற்றி மட்டுமே அக்கறை கொண்டிருந்தனர், ஒரு இளவரசியைப் பற்றி அல்ல.
இருப்பினும் எலனாவின் அடுத்த வார்த்தைகள் அவர்களின் கவனத்தை ஈர்க்க போதுமானதாக இருந்தன. இனிமேல் ராஜ்யத்திற்கு அடுத்துள்ள மலைத்தொடரின் வளர்ச்சியை நான் அனுமதிப்பேன். அவங்க சரியா கேட்டாங்களா? அரச குடும்பத்தினரும் பிரபுக்களும் இதுவரை பாதுகாத்து வந்த ராஜ்ய சலுகைகளை திடீரென வெளிப்படுத்துவது சந்தேகத்திற்குரியதாக இருந்தது. இளவரசி தாங்கள் பாதுகாத்து வைத்திருந்த சலுகைகளை வழங்கியதாகத் தோன்றியதால் அரச குடும்பத்தைச் சேர்ந்த பிரபுக்கள் குழப்பமடைந்தனர். சமீபத்திய கவுண்டெரிக் சம்பவத்தால் பிரபுக்கள் ஏற்கனவே சோகமாக இருந்தனர். மேலும் இந்த திடீர்கேரட்டில் அவர்களால் மீண்டும் அமைதியை அடைய முடியவில்லை. அந்த மலைத்தொடர் அசுரர்களின் மண்டலத்திற்கு அருகில் இருந்ததால் ஆபத்தானதாக இருந்தது. ஆனால் அதே நேரத்தில் அது அரிய வளங்களால் நிறைந்திருந்தது மற்றும் எல்லையற்ற வளர்ச்சி வாய்ப்புகளை வழங்கியது. இதுவரை மலைத்தொடரின் வளர்ச்சிக்கு அரச குடும்பத்தினர் அனுமதி அளிக்கவில்லை. அது ஆபத்தானது. எல்லாவற்றிற்கும் மேலாக பிரபுக்களின் செல்வாக்கு வளர அவர்கள் விரும்பவில்லை. ஆனால் எலனாவின் வார்த்தைகள் அங்கே நிற்கவில்லை. நான் வளர்ச்சியை அனுமதிப்பது மட்டுமல்லாமல் வளர்ந்த பகுதிகளுக்கு சுயாட்சியையும் வழங்குவேன். எலனா பிரகாசமாக சிரித்தாள். இருப்பினும் இந்த செயல்முறையால் ஏற்படும் சேதங்களுக்கு அரச குடும்பத்தினர் பொறுப்பேற்க முடியாது. அத்தியாயம் 50. இரண்டாவது மேலாளரை தேர்ந்தெடுத்தல். அரக்கனுடன் ஒப்பந்தம் செய்ய விரும்புபவர்கள். கருட இராச்சியத்தின் இளவரசி எலனா உதவி கோரியுள்ளார். இளவரசி எலனாவுக்கு உதவ நிலவரை அரக்கர்களை அனுப்பவும். வெகுமதி: இளவரசி எலனாவின் அனுகூலத்தில் அதிகரிப்பு. அது ஒரு சில நாட்களே ஆன ஒரு சிறப்பு பணி. இளவரசி எலனாவுக்கு கணிசமாக உதவியது. சிறப்பு பணியை வெற்றிகரமாக முடித்தீர்கள். வெகுமதியாக இளவரசி எலனாவின் நன்மதிப்பு அதிகரிக்கிறது. சிறப்பு பணி வெற்றிகரமாக நிறைவடைந்ததைக் குறிக்கும் எச்சரிக்கை தோன்றியது. இந்த முறை கவலைப்பட ஒன்றுமின்றி மிகப்பெரிய வெற்றியைப் பெற்றது. கருட இராச்சியத்தின் இளவரசி எலனாவுடன் பிரச்சினைகளை சுமந்திருப்பது எப்போதாவது ஒரு பெரிய உதவியாக இருக்கும். இப்போது ஒரு தேர்வு செய்ய வேண்டிய நேரம் இது, இல்லையா? பணியை சரியாக முடித்தது நல்லது. இருப்பினும் அதனுடன் ஒரு குழப்பமும் எழுந்தது. நான் எடிசாவை மட்டும் அதிகமாக நம்பியிருக்கிறேன். நான் விளையாடும் விளையாட்டு ரேடான் கண்டம் ஒரு சாதாரண விளையாட்டாக இருந்தால் அதிக தயக்கமின்றி எடிசாவை வளர்ப்பதில் கவனம் செலுத்தியிருப்பேன். ஆனால் இது ஒரு சாதாரண விளையாட்டு அல்ல. இல்லை, அது ஒரு விளையாட்டாக இருப்பதற்கு முன்பு ஒரு உண்மை. நான் மற்ற கீழ்நிலை ஊழியர்களையும் வளர்க்க வேண்டும். எடிசா வலிமையானவள். ஆனால் எல்லாவற்றுக்கும் அவளை நான் நம்பியிருக்க முடியாது. எனக்கு அவள் தேவைப்பட்டால் அந்த நேரத்தில் நான் என் பதவியை விட்டுவிட்டு வேறொரு கடமைக்குச் சென்றால் என்ன செய்வது? தாக்கம் மிகவும் குறிப்பிடத்தக்கதாக இருக்கும். கூடுதல் மேலாளரை தேர்ந்தெடுப்பது நல்ல யோசனையாக இருக்கும். தற்போது எனக்கு 5 நட்சத்திர டெத் நைட் அண்ட் கோப்ளின் லார்ட் உள்ளது. சமீபத்தில் நான் ஒரு கூடுதல் பணியை முடிக்கும்போது லிச்சை 5 நட்சத்திர லிச்சாக மாற்றினேன். நிச்சயமாக லிச்சை உருவாக்குவதற்கு கணிசமான அளவு நிதி தேவைப்பட்டது. ஆனால் அது எப்படியும் என்னுடைய பணம் அல்ல. எனக்கு தீங்கு விளைவிக்க முயன்றது தந்தையும் மகனுமான விஜயன் மற்றும் வம்சி ஆகியோரிடமிருந்து நான் பெற்ற நிதிதான். இந்த நிலையில் விஜயன் ஏற்கனவே இறந்துவிட்டார். வம்சி பொறுத்தவரை தற்போது ஆஸ்மோஸ் நிலவரையில் இருக்கிறார். ஆனால் நான் என்ன செய்ய முடியும்? என்னைத் தாக்க முயன்றவர்களின் விளைவுகளை நான் எதிர்கொள்ள வேண்டும். ஆனா இப்போ பிரச்சனை அது இல்ல. எனக்கு 3-5 நட்சத்திர அரக்கர்கள் இருந்தாலும் அவர்கள் ஆளுமை மற்றும் கடமைகளில் மேலாளர்களிடமிருந்து வேறுபட்டவர்கள். முதலாவதாக, அவர்கள் நிலவரை நிர்வாகத்திலிருந்து வெகு தொலைவில் உள்ள மனிதர்கள். நான் டெத் நைட் மற்றும் லிச்சுடன் நிலவரையை பார்த்தேன். மாயைகளின் தூண்டுதல். மேலாளர் ஆஸ்மோ. உதவியாளர் காலியிடம். அது ஆஸ்மோஸ் நிலவரை. ஆஸ்மோ மேலாளராக இருந்தார். கடந்த முறை டெத் நைட் மற்றும் லிச்சை பணிக்கு அனுப்பியதிலிருந்து அவர்கள் ஆஸ்மோஸ் நிலவரையில் தங்கியிருந்தனர். இப்போது அது ஆர்க்லிச். ஆனால்
2-5 நட்சத்திர உயிரினங்களின் அபார சக்தி கொண்ட ஒரு நிலவரை. நான் அவர்களை மீண்டும் அசல் நிலவரைக்கு கொண்டு வர முயற்சி செய்யவில்லை. தற்போது ஆஸ்மோஸ் நிலவரை மிகவும் பலவீனமான நிலையில் இருந்தது. பூமியில் நிலவரை இருப்பது எனக்குத் தெரியும், ஆனால் தற்போதைய நிலவரை சக்தியை பார்க்கும்போது எனக்கு ஒரு மணல் கோட்டை போன்ற உணர்வு ஏற்பட்டது. சரியான இடம் எனக்கு தெரியாததாலும் சூழ்நிலை நிச்சயமற்றதாக இருந்ததாலும் தற்போதைக்கு காப்பீடாக அதை இங்கேயே விட்டுவிட முடிவு செய்தேன். இப்போதைக்கு அவற்றை இங்கே விட்டுவிடுவோம். ஆரம்பத்தில் நிலவரைக்கு உடனடி தருணத்திற்கு தேவையற்றதாக கருதக்கூடிய சக்தி இருந்தது. நான் உடனே கடை ஸ்கிரீனுக்குள் சென்றேன். ஆட்டத்தின் தொடக்கத்தில் நான் முதன்முறையாகச் செய்த மேலாளர் தேர்வு அது. நீண்ட நேரத்திற்குப் பிறகு நான் அந்த தேர்வை கிளிக் செய்தேன். நிலவரையை நிர்வகிக்க நீங்கள் ஒரு மேலாளரை சேர்க்கலாம். மேலாளரை அமைக்க டிராவை பயன்படுத்தவும். கிடைக்கும் துணை அதிகாரிகள்: தீய கடவுளின் கூடு 0-1, மாயைகளின் தூண்டுதல் 0-1. மேலாளர் வேட்பாளர் மான்ஸ்டரை 10 முறை தேர்ந்தெடுக்கவும். விலை 10,000 ரத்தினங்கள். நீங்கள் விரும்பும் ஒரு மேலாளர் வேட்பாளரை மட்டுமே தேர்வு செய்ய முடியும். தேர்வைச் செயல்தவிர்க்க முடியாது, எனவே கவனமாக தேர்ந்தெடுக்கவும். கடந்த முறை இலவசம் போலல்லாமல் இந்த முறை 10,000 ரத்தினங்கள் இருந்தன. அது 10 முறை டிரா கூட இல்லை, ஆனால் ஒரு தேர்வு டிரா. நீங்கள் ஒன்றை உறுதி செய்தவுடன் டிரா முடிந்துவிட்டது. நாம இப்போதே ஆரம்பிக்கலாமா? விஜயன் விட்டுச் சென்ற பணத்தை நான் ஏற்கனவே செலவு செய்துவிட்டேன். அந்த பணத்தில் நான் ஏராளமான ரத்தினங்களை வாங்கினேன். பின்னர் நான் மேலாளர் தேர்வு தொடங்கினேன். முதலில் வெளிவந்தது 5 நட்சத்திரம். ஆரம்பத்திலிருந்தே அதிர்ஷ்டம் என் பக்கம் இருந்தது. ஆனால் அது யார் என்று பார்த்ததும் என் முகபாவனை உடனடியாக மாறியது. பெயர்: இரத்தத்தை விழுங்கும் தர்ஷினி. சிறப்பியல்புகள்: காட்டேரி அரச குடும்பத்திலிருந்து வந்து ஒரு உயர் பதவியில் இருக்கும் அரக்கன். அவள் இரத்தத்தை கையாளுவதில் திறமையானவள். காலப்போக்கில் காட்டேரிகளின் அனைத்து பலவீனங்களையும் கடந்துவிட்டாள். நீங்கள் தீய கடவுளின் கூடு என்ற நிலவரையின் மேலாளராக அமைக்க விரும்புகிறீர்களா? ஆம், இல்லை. எனக்கு ஞாபகம் வந்தது. முதல் முறை ஒரு 5 நட்சத்திரம் வெளிவந்தபோது நான் இவரை தேர்ந்தெடுத்தது நல்லது என்று நினைத்துத்தான். நிச்சயமாக 5 நட்சத்திரங்கள் அரிதானவை, ஆனால் இந்த தேர்வில் ஒரு பொறி இருந்தது. நீங்க அதை நிராகரிப்பீங்கன்னு நான் நினைச்சதே இல்லை. 5 நட்சத்திரத்தின் தோற்றத்தில் நான் சிறிது நேரம் மகிழ்ச்சியடைந்தாலும் தர்ஷினி என்ற காட்டேரியால் நான் ஏற்கனவே ஒருமுறை தோல்வி அடைந்துவிட்டேன். ஆகையால் என்னுடைய குழப்பம் நீண்ட காலம் நீடிக்கவில்லை. நான் நிராகரிக்கிறேன். நான் உடனடியாக இல்லை என்பதை தேர்ந்தெடுத்தேன். அடுத்த டிராவிற்கு செல்ல நான் திரையைத் தொட்டேன். இரண்டாவதாக வெளிவந்தது வௌவால் தோற்றத்துடன் கூடிய ஒரு அசுரன். பெயர்: வீரோஸ், இரத்தம் உறிஞ்சும் வௌவால். பண்புகள்: ஒரு வௌவால். இருளை விரும்புகிறது, சுற்றி பறக்கிறது, இலக்கின் இரத்தத்தை உறிஞ்சுகிறது. நீங்கள் தீய கடவுளின் கூடு என்ற நிலவரையின் மேலாளராக அமைக்க விரும்புகிறீர்களா? ஆம், இல்லை. இந்த கட்டத்தில் ஒரு கேள்வி எழுந்தது. முதலில் வெளியே வந்த தர்ஷினி மற்றும் எனது நிலவரையின் தற்போதைய மேலாளரான எடிசா இருவரும் புத்திசாலிகள். தர்ஷினியைப் பற்றி எனக்குத் தெரியாவிட்டாலும் எடிசா ஒரு சிறந்த திறமைசாலி. நிலவரையை நிர்வகித்து பணிகளை வெற்றிகரமாக முடித்தாள். இருப்பினும் வெளிவந்த இரண்டாவது மேலாளர் வேட்பாளர் ஒரு வௌவால். இந்த ஆள் உண்மையிலேயே ஒரு மேலாளரின் கடமைகளை கையாள முடியுமா? உண்மையில் அது சாத்தியமற்றது அல்லவா? இந்த முறை நான் மீண்டும் நிராகரிக்க தேர்ந்தெடுத்தேன். அடுத்த டிராவிற்கான திரையைத் தொட்டேன். விக்ஸ், ஹெல்ஹவுண்ட், மிமிக், கார்கோயில், மினி ஸ்டோன் கோலம் மற்றும் பல. 9ஆம் தேதி வரை முடிவுகள் வெளிவந்தன. அவற்றில் எதுவும் எனக்கு பிடிக்காததால் நான் அனைத்தையும் நிராகரித்தேன். எதிர்பார்த்தது போலவே வரைவது கடினம்.
இறுதியாக 10வது துணை வேட்பாளர் தோன்றினார். திரையில் இருப்பது ஒரு புழுவைப் போல நெளியும் ஒரு உயிரினம் போல் தெரிந்தது. இது என்ன? பெயர் சிறிய புழு. பண்புகள் புழுக்களின் குட்டி. தரையில் ஊர்ந்து செல்லும். நீங்கள் தீய கடவுளின் கூடு என்ற நிலவரையின் மேலாளராக அமைக்க விரும்புகிறீர்களா? ஆம், இல்லை. அதன் பெயர் ரிக்லர். மேலும் அதற்கு ஒரே ஒரு நட்சத்திரம் மட்டுமே இருந்தது. விளக்கம் இன்னும் சோகமாக இருந்தது. இல்லை, இது உண்மையிலேயே சரியா? புழுவைப் போன்ற ஒரு உயிரினம் உண்மையில் மேலாளராகச் செயல்பட முடியுமா? இரண்டாவதாக வந்த வௌவால் அதனுடன் ஒப்பிடும்போது ஒரு தேவதை போல் தோன்றியது. இது நிச்சயமாக ஒரு நிராகரிப்பு. நான் இல்லை என்பதை தேர்ந்தெடுக்க எண்ணினேன். நீங்கள் இல்லை என்பதை தேர்வு செய்ய விரும்புகிறீர்களா? நீங்கள் எந்த மேலாளரையும் தேர்ந்தெடுக்கவில்லை என்றால் மேலாளர் தேர்வின் செலவு இரட்டிப்பாகும். எப்போதும் போல விளையாட்டின் அசாதாரண தன்மை மட்டும் இல்லை என்றால் நான் வெகு காலத்திற்கு முன்பே விலகியிருப்பேன் என்று நினைத்தேன். மறுபுறம் கருட இராச்சியத்தின் இளவரசி எலனாவுடன் ஒப்பந்தத்தை முடித்த பிறகு எலிசா பரபரப்பான நாட்களைக் கழித்தார். எலனாவுக்கு அனுப்பப்பட்ட ராஜ்ய நெய் கவசத்தில் எலும்புக்கூடு மாவீரர்களை அவள் அணிவித்தாள். பின்னர் அவள் அவர்களை கருட இராச்சியத்தின் உள்பகுதிகளுக்குள் ஊடுருவச் செய்தாள். நிழல்கள் ராஜ்யத்திற்குள் ஊடுருவி தொடர்ந்து தகவல்களை சேகரித்து எலனாவுக்கு உதவின. அவர்கள் கொண்டு வந்த தரவை எலிசா மதிப்பாய்வு செய்து ஒழுங்கமைத்தார். வேலைப்பளுவை சமாளிக்க 10 உடல்கள் தனக்கு இருந்திருக்க வேண்டும் என்று அவள் விரும்பினாள். ஆனாலும் எலிசா தொடர்ந்து வேலை செய்தாள். ஏனென்றால் இது எஜமானரின் விருப்பம். அந்த உன்னத எஜமானரின் விருப்பத்திற்கு எதிராகச் செல்ல அவளால் துணிய முடியவில்லை. அதை மனதில் கொண்டு அவள் தன் வேலையைத் தொடர்ந்தபோது எஜமானரின் ஆற்றலை உணர்ந்தாள். எலிசா தன் தலையை எஜமானரின் ஆற்றல் உணரப்பட்ட திசையில் திருப்பினாள். பின்னர் எலிசாவின் முன் ஏதோ விழுந்தது. சுழல்தல். ஒரு புழுவைப் போன்ற ஒரு சிறிய லார்வா எலிசாவின் மேசையில் சுழன்று கொண்டிருந்தது. எலிசா அந்த இருப்பை தன் உள்ளங்கையில் வைத்தாள். எலிசாவால் புரிந்து கொள்ள முடிந்தது. இது மாஸ்டரால் அனுப்பப்பட்டது. அந்த புழு அவள் உள்ளங்கையில் தொடர்ந்து சுழன்று கொண்டிருந்தது. அது மிகவும் சிறியதாக இருந்தது. முக்கியமற்றது. ஆனால் அது எஜமானரால் அனுப்பப்பட்ட ஒரு பிரசன்னம். நிச்சயமாக இதற்கு ஏதாவது அர்த்தம் இருக்க வேண்டுமா? இதுவரை குருவுடனான அனுபவங்களிலிருந்து அவர்கள் தெரிவிக்க விரும்பிய ஒரு செய்தி சந்தேகத்திற்கு இடமின்றி இருந்தது. மனிதர்களை புழுக்களாக பார்க்கிறீர்களா? எலிசா ஒரு கணம் யோசித்தாள். அது சந்தேகத்திற்கு இடமின்றி அந்த உன்னத எஜமானரிடமிருந்து ஒரு குறிப்பிடத்தக்க அர்த்தமாக இருக்கும். ஆனால் ஒரு அறியாமையுள்ள நபராக அவளால் அதை புரிந்து கொள்ளவே முடியவில்லை. சரி எலிசா, நீ இன்னும் எஜமானரின் விருப்பத்தை பின்பற்ற வேண்டிய தூரம் அதிகம். ரேடன் கண்டத்தின் வடக்கு பகுதி நீண்ட காலமாக மனிதர்களுக்கு தடை செய்யப்பட்ட இடமாக இருந்து வருகிறது. மனிதர்களுக்கு தெரியாத நிலம், உண்மையிலேயே நிலவரைகள் மற்றும் அசுரர்களைக் கொண்ட ஒரு அறியப்படாத நிலம் அரக்கன் சாம்ராஜ்யம். அதிர்ஷ்டவசமாக அரக்க சாம்ராஜ்யத்தை அடைய ஒரு பெரிய மலைத்தொடரை கடக்க வேண்டியிருந்தது. எனவே மலைகள் இயற்கையாகவே ஒரு எல்லையாக செயல்பட்டன. குறிப்பாக இந்த நிலப்பரப்பால் பயனடைந்த கருட இராச்சியத்திற்கு. இதன் காரணமாக ரேடன் கண்டத்தில் டிமன் மண்டலத்திற்கு மிக அருகில் இருந்த நாடாக இருந்த போதிலும் அரக்கர்களிடமிருந்து ஏற்பட்ட சேதம் ஒப்பீட்டளவில் சிறியதாக இருந்தது. குறிப்பாக கருட இராச்சியத்திற்கு அருகில் அமைந்துள்ள ஃப்ரீ சிட்டி யூனியன் மற்றும் பெலஸ் குடியரசு ஆகியவை சுதந்திரமாக சுவாசிக்க முடிந்தது. அரக்க உலகில் ஏதாவது நடந்தாலும் மலைகளும் கருட ராஜ்யமும் அதை தடுக்கும். இல்லாவிட்டாலும் அவர்கள் அதை சிறிது நேரமாவது தாமதப்படுத்தலாம். அவர்களுக்கு கருட இராச்சியம் ஒரு பிரேக் வாட்டரின் பாத்திரத்தை வகித்தது. இருப்பினும் அவர்களுக்கும் கவலைகள் இருந்தன. ஃப்ரீ சிட்டி யூனியனுக்கும் பெலஸ் குடியரசுக்கும் இடையில் ஒரு 5 நட்சத்திர வாம்பயர் நிலவரை இருந்தது. அது தர்ஷினி பிரதேசம். பயங்கர சக்தியுடன் தர்ஷினி தனது செல்வாக்கை விரைவாக விரிவுபடுத்தினார்.
அவள் அருகிலுள்ள நிலவறைகளை உள்வாங்கிக் கொண்டாள் அல்லது அவற்றை தன் கட்டுப்பாட்டின் கீழ் ஒழுங்கமைத்தாள். இதன் காரணமாக மனிதர்கள் அவளைத் தொடாமல் இருக்கத் துணிந்தனர், மேலும் தர்ஷினி அமைதியான காலத்தை அனுபவித்தார். இந்த அமைதி சிறிது காலம் அல்லது ஒருவேளை மிக நீண்ட காலம் நீடித்திருந்தபோது தேவாலயம் நகரத் தொடங்கியது. ஏன் இப்படி ஆகிவிட்டான்? தர்ஷினி நிலவறையின் சிம்மாசனத்தில் அமர்ந்தான். அவள் விரக்தியில் தலையைச் சுற்றிக் கொண்டாள். அந்த புனித வரிசை ஆட்கள். சிறிது காலம் அமைதியான வாழ்க்கையை அனுபவித்த அவளுக்கு தற்போதைய சூழ்நிலை உண்மையிலேயே எரிச்சலூட்டுவதாக இருந்தது. அது புனித ஆணையின் காரணமாக இருந்தது. புனித ஆணை இரகசியமாக புனித மாவீரர்களை இயக்கி அவளுடைய செல்வாக்கை அரித்தது. அவர்கள் ஆரம்பத்திலிருந்தே தர்ஷினி எதிர்கொண்டிருந்தால் அவள் அவர்களை விரைவாக சமாளித்திருப்பாள். ஆனால் அவர்கள் தந்திரமாக நகர்ந்தனர். அவளைச் சுற்றியுள்ள நிலவறைகளை கைப்பற்றுவதன் மூலம் அவளுடைய செல்வாக்கை அடக்கும் உத்தியை அவர்கள் கையாண்டனர். எலிகளே, இந்த சின்ன பசங்களா என்ன மாதிரியான திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க? நிச்சயமாக தர்ஷினி அவர்களை தடுக்க நகர்ந்தார். இருப்பினும் எதிரிகள் வேகமாகவும் புத்திசாலியாகவும் இருந்தனர். அவளால் அவற்றின் வாள்களைத் துரத்த மட்டுமே முடிந்தது. இந்த நிலைமை பலமுறை திரும்பத் திரும்ப வந்ததால் தர்ஷினி படிப்படியாக சோர்வடைந்தார். அவள் மனதில் சர்ச்சலமையகத்தை நேரடியாக தாக்க விரும்பினாள், ஆனால் அது மிகவும் கடினமாக இருந்தது. அவளுக்கும் தேவாலயத்திற்கும் இடையிலான தூரம் இன்னும் நெருக்கமாக இருந்திருந்தால். இல்லை, குறைந்தபட்சம் அது கடந்த காலமாக இருந்திருந்தால் அது சாத்தியமாகியிருக்கலாம், ஆனால் இப்போது இல்லை. அவர்கள் குவித்து வைத்திருந்த மகத்தான சக்தியைக் கருத்தில் கொண்டு அவள் பொறுப்பற்ற முறையில் நகர்ந்தால் அவளுடைய இழப்புகளுக்கு ஈடு செய்ய முடியாத வாய்ப்பு அதிகம். தர்ஷினி அமைதியாக யோசித்தாள். உன்னதமான எனக்கு உதவ யாரும் இல்லையா? அவளுக்கு உதவ ஒரு தோழர் வேண்டும். அந்த நேரத்தில் ஆன்லைன். அவள் பார்த்துக் கொண்டிருந்த இடம் சிதையத் தொடங்கியது. ஒரு பழக்கமான ஆற்றல் தோன்றியது. மறக்க முடியாத ஒரு ஆற்றல். வழி இல்லை. அரச குடும்பத்தின் வழித்தோன்றலான அவளை ஒரு காலத்தில் தனது அடிமையாக மாறச் சொன்ன திமிர் பிடித்த பையன்தான் அது. அவரது ஆற்றல் சந்தேகத்திற்கு இடமில்லாதது. தன்னை விட சமமான அல்லது ஒருவேளை உயர்ந்த ஒரு இருப்பு. தர்ஷினி எச்சரிக்கையுடன் பேசினார். ஒருவேளை எதிராளியின் சக்தி இன்னும் சக்தி வாய்ந்ததாக மாறிவிட்டது. அவள் உறுதியாக இருந்தாள். எதிராளி சந்தேகத்திற்கு இடமின்றி தன்னை விட மிக உயர்ந்த இருப்பைக் கொண்டிருந்தார். இப்போது அவளுடைய பெருமையை ஒதுக்கி வைக்க வேண்டிய நேரம் இது. எனக்கு உதவ முடியுமா? நிராகரிக்கப்பட்டது. 7. அந்த வார்த்தைகளை விட்டுவிட்டு எதிராளி மறைந்துவிட்டார். அவை ஒருபோதும் இல்லாதது போல. வழி இல்லை. தர்ஷினி முகபாவனை உடைந்தது. அத்தியாயம் 51 இரண்டாவது மேலாளரைத் தேர்ந்தெடுப்பது. வாம்பயர் கங்கனா. அவள் ஒரு இளம் காட்டேரி. அவள் புனித மாவீரர்களின் பெரும் தாக்குதலில் இருந்து அரிதாகவே தப்பித்தாள். தற்போது அவள் முதலில் வாழ்ந்த நிலவறையை விட்டு வெளியேறும் நிலையில் இருந்தாள். மேலும் அவள் தற்போதைய இடத்தில் திருப்தியுடன் வசித்து வந்தாள். இங்கே நிறைய நண்பர்கள் இருக்காங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இரத்தம் உறிஞ்சும் பட்டாம்பூச்சிகள் கங்கனாவை சுற்றி பறந்தன. கங்கனா படபடவென்று இரத்தம் உறிஞ்சும் பட்டாம்பூச்சிகளில் ஒன்றை பிடித்து அவள் வாயில் திணித்தாள். அவள் எவ்வளவு அதிகமாக மென்று விழுங்குகிறாளோ அவ்வளவு அதிகமாக இரத்தம் உறிஞ்சும் பட்டாம்பூச்சியின் சாரம் அவள் வாயில் வெடித்து சாறு நிறைந்தது. சுவையானது. உண்மையிலேயே பட்டாம்பூச்சி நண்பர்கள்தான் சிறந்தவர்கள். கங்கனா சிவப்பு நிற மாணாக்கள் பிரகாசமாக மின்னினர். அந்த அளவுக்கு கங்கனா தனது தற்போதைய வாழ்க்கை முறையில் திருப்தியடைந்தார். இரத்தம் உறிஞ்சும் பட்டாம்பூச்சிகளுடன் விளையாடிக் கொண்டிருந்தபோது அவள் ஒரு மூலையில் ஒரு கணம் பார்வையை பார்த்தாள். அங்கே சில உயிரினங்கள் அவற்றின் இடத்தை பிடித்திருந்தன. மூலையில் இருந்த உயிரினங்கள் ராட்சத சிலந்திகள். அவர்கள் இன்னும் கங்கனாவை பார்த்து எச்சில் வழிந்து கொண்டிருந்தார்கள். அவங்க நண்பர்கள் இல்ல. கங்கனா கத்தினாள்,
வேறு எங்காவது தன் பார்வையை தவிர்க்க முயன்றாள். நீங்க இங்க அமைதியாக விளையாடிக்கிட்டு இருந்தீங்களா? ஒரு மீட்பர் தோன்றினார். அருமை அக்கா. அது ஏடிசா. கங்கன உடனடியாக ஏடிசாவின் அணைப்பில் குதித்தான். இந்த இடம் எடிசாவின் நிலவரை, அங்கு அவள் மேலாளராக இருந்தாள். பல பகுதிகளைக் கொண்டு அந்த நிலவரை மிகவும் விரிவானது, மேலும் கங்கனா ஏரியா 3 என்ற பகுதியில் தங்கியிருந்தது. ஏரியா 3 என்பது பரந்த வயல்கள், மாமிச தாவரங்கள், இரத்தம் உறிஞ்சும் பட்டாம்பூச்சிகள் மற்றும் சிலந்திகள் நிறைந்த இயற்கை காட்சிகளுக்கு அருகிலுள்ள ஒரு இடமாகும். அப்படிப்பட்ட இடத்தில் கங்கனா தங்குவதற்காக ஏடிசா ஒரு சிறிய குடிசையை கட்டியிருந்தாள். நிச்சயமாக அது முற்றிலும் இலவசமாக இருக்கவில்லை. கங்கனா இன்னும் அதிகாரப்பூர்வமாக நிலவரையின் ஒரு பகுதியாக இல்லை. அவள் ஒரு விருந்தாளி. சரியாகச் சொன்னால் அவள் ஒரு நிலவரை அகதியைப் போன்றவள். அவர்கள் கங்கனவை விளையாட விட முடியாததால் ஏடிசா அவளுக்கு ஒரு பணியை ஒதுக்கினாள். அது அந்த பகுதியின் நிர்வாகமாக இருந்தது. மற்ற பகுதிகளைப் போலல்லாமல் ஏரியா 3 இல் தாங்களாகவே செயல்படும் மற்றும் நடந்து கொள்ளும் அரக்கர்கள் இல்லை. எனவே ஏரியா 3க்குள் உள்ள அரக்கர்களை தனிப்பட்ட முறையில் நிர்வகிக்க எடிசாவின் உத்தரவுகளை கங்கனா பின்பற்றினார். எடிசா கங்கனவை பார்க்க வந்ததற்கான காரணம் இப்போது பெரிதாக ஒன்றும் வித்தியாசமாக இல்லை. இன்று நான் கங்கனாவுக்கு ஒரு வித்தியாசமான பணியை வழங்க விரும்புகிறேன். ஏடிசா சிரித்துக் கொண்டே கங்கனாவின் தலையில் தடவினாள். ஆமாம். ஏடிசா தொட்டதை உணர்ந்த கங்கனாவும் சிரித்துவிட்டு பதிலளித்தாள். கங்கனா ரொம்ப நல்லவள். எடிசா பாராட்டினாள். கங்கனாவிடம் ஏதோ ஒன்றைக் கொடுத்தாள். அது ஒரு சிறிய பெட்டி. கங்கனா பெட்டியை பெற்று அதன் உள்ளடக்கங்களை சரிபார்த்தார். பெட்டியின் உள்ளே ஏதோ சலசலக்கும் சத்தம் கேட்டது. கூர்ந்து கவனித்தபோது அது புழு போன்ற ஒரு உயிரினம் என்பது தெரிந்தது. ஒரு சிறிய உயிரினமா? பெட்டியில் வளைந்து நெளிந்து கொண்டிருப்பதை பார்த்து கங்கனா முணுமுணுத்தார். ஆமாம், அது சரி. அது குருவால் அனுப்பப்பட்ட குழந்தை. இனிமேல் அந்த குழந்தையை நன்றாக பராமரிப்பது கங்கனாவின் நோக்கம். இது மிகவும் முக்கியமானது, எனவே எந்த தவறும் இருக்கக்கூடாது. புரிகிறதா? இந்த அளவிலான பணியை கங்கன சிறப்பாக கையாள்வார் என்று எடிசா நம்பினார். முதலில் அவள் குழந்தையை தானே வளர்த்திருக்க வேண்டும், ஆனால் தற்போதைய பணிச்சுமை மிகவும் அதிகமாக இருந்தது. இந்த சூழ்நிலையில் ஒரு பணி சுமையை குறைத்து அவள் அதை கங்கனாவிடம் ஒப்படைத்தாள். அறிவுறுத்தல்களைக் கொடுத்துக் கொண்டே எடிசா கங்கனவை ஆறினை எச்சரித்தாள். மிகுந்த எச்சரிக்கையுடன். அதற்கு பதிலாக கங்கனா நன்றாக கவனித்துக் கொண்டால் நான் சிலந்தி நண்பர்களை வெளியே விடுவேன். கங்கனாவின் உற்சாகத்தை அதிகரிக்க அவள் ஒரு கேரட்டையும் பரிசளித்தாள். அப்படியா? சொன்ன உடனே சொல்லிவிட முடியாது. கங்கனாவின் கண்கள் மீண்டும் ஒருமுறை மின்னின. கங்கனாவுக்கு சிலந்தி நண்பர்கள் அல்லது நண்பர்கள் அல்ல, ஆனால் சிலந்திகள் அவள் நெருங்கி வர விரும்பும் உயிரினங்கள் அல்ல. எனவே எடிசாவின் வார்த்தைகள் அவளுக்கு மிகவும் வரவேற்கத்தக்கதாக இருந்தன. கவலைப்படாதே. என் புழு நண்பனை நான் நன்றாக பார்த்துக் கொள்கிறேன். கங்கனா தன் கைமுட்டியை பிடித்துக் கொண்டு தன்னம்பிக்கையை வெளிப்படுத்தினாள். அவள் உடனடியாக பெட்டியை திறந்து தன்னை புழு நண்பன் என்று அறிவித்துக் கொண்டவளை தன் உள்ளங்கையில் வைத்தாள். புழு நண்பா, இனிமேல் கங்கனா உன்னை பாதுகாப்பான். கங்கனாவின் உறுதியை புரிந்து கொண்டு புழு நண்பன் மேலும் சுறுசுறுப்பாகச் சுழன்றான். நெளிந்து கொண்டிருக்கும் புழு நண்பனை பார்த்துக் கொண்டிருக்கும் போதே அருகில் இருந்து ஒரு இரத்தத்தை உறிஞ்சும் பட்டாம்பூச்சியை கங்கனா திறமையாக பிடித்தான். பின்னர் அவள் அதை புழு தோழியின் முன் வைத்தாள். பட்டாம்பூச்சி நண்பனுடனும் நட்பு கொள்வோம். அந்த புழு நண்பன் நெளிந்து கங்கனா பிடித்த இரத்தத்தை உறிஞ்சும் பட்டாம்பூச்சியைச் சுற்றிக் கொள்ளத் தொடங்கினான். தன் உடலை முழுவதுமாகச் சுற்றிக் கொண்டு அது திடீரென்று வாயைத் திறக்கத் தொடங்கியது. வாயினுள் சிறிய முள் போன்ற பொருட்கள் நெருக்கமாக ஒட்டிக்கொண்டிருந்தன. வா! புழு தோழிக்கும் பட்டாம்பூச்சி தோழியை பிடிக்கும். புழு தோழியை உன்னிப்பாக கவனித்தபடி கங்கனா முணுமுணுத்தாள்.
இது என்ன? புழு நண்பன் நெளிந்து கொண்டிருந்த போது ஏதோ ஒன்று கங்கனாவின் உள்ளங்கையில் விழுந்தது. செதில்களா? கங்கனாவின் கண்களுக்கு அந்த புழு நண்பன் ஒத்த தோற்றத்தை மட்டுமல்ல, ஒத்ததாக உணரும் ஒரு மேற்பரப்பையும் கொண்டிருந்தான். ஓ, எனக்குத் தெரிந்த நீண்ட கால நண்பரைப் போலவே. கங்கனா அறிந்திருந்த அந்த பாம்புக்கும் அதுபோன்ற செதில்கள் இருந்தன. இருப்பினும் புழு நண்பர்களின் செதில்கள் சற்று கடினமாக உணர்ந்தன. புழு நண்பன் வளர்ந்ததும் நீண்ட நண்பனைப் போல மாறுவானா என்று எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. கங்கனா புழு நண்பனை எதிர்பார்ப்புடனும் உற்சாகத்துடனும் பார்த்தான். மறுபுறம் பெயர் சிறிய புழு. புழு பண்புகள் புழுக்களின் குட்டி. தரையில் ஊர்ந்து செல்லும். நீங்கள் தீய கடவுளின் கூடு என்ற நிலவரையின் மேலாளராக அமைக்க விரும்புகிறீர்களா? ஆம், இல்லை. தேர்ந்தெடுக்கப்பட்ட 10 மேலாளர்களில் கடைசியாக வெளிவந்த லிட்டில் வார்ம். முதலில் நான் மறுக்கப் போகிறேன். ஆனால் நான் மறுத்துவிட்டால் அடுத்த மேலாளர் தேர்வின் விலை இரட்டிப்பாகும். அதனால் நான் அந்த சிறியவரை மேலாளராக தேர்ந்தெடுத்தேன். சரி, நேர்மறையாக யோசிப்போம். எடிசாவும் முதலில் 3- நட்சத்திரமாக இருந்தார். இப்போது மிகப்பெரிய செல்வாக்கைச் செலுத்தி வந்த எடிசா அந்த சின்ன புழுவும் அசாதாரண வளர்ச்சிக்கு உட்படாதா? நிச்சயமாக. அதை எடிசாவிடம் ஒப்பிடுவது நியாயமற்றது. எனக்கு அது நன்றாகத் தெரியும். ஆனாலும் நான் நம்பிக்கையின் இழையை விட்டுவிடவில்லை, சிறிய சாத்தியத்தை நம்பி. அதோடு ஏடிசா காலத்தில் நடந்தது போல ஒரு சிறப்பு விளம்பர தொகுப்பு வெளிவரும் என்று நான் ரகசியமாக நம்பினேன். ஆனால் அப்படி ஒரு நிகழ்வு எதுவும் இல்லை. சரி, இந்த மாதிரி விஷயத்தை அதிகமாக நம்புவதும் சரியல்ல. என்னை புரிந்து கொண்டு திராவிலிருந்து வெளியே வந்த லிட்டில் வார்மை எடிசாவுக்கு அனுப்பினேன். ஏடிசா மேலாளராக இருந்த நிலவரை நன்கு நிறுவப்பட்ட அமைப்பைக் கொண்டிருந்தது. ஒரு நட்சத்திர அசுரன் மேலாளராக நியமிக்கப்பட்டாலும் அதன் காரணமாக அந்த அமைப்பு சரிந்துவிடாது. அசுரர்களை தனித்தனியாக வரைவோம். எடிசாவிடம் அப்படி மன்னிப்பு கேட்டுவிட்டு நிலவரை பட்டியலை பார்த்தேன். தீய கடவுளின் கூடு. மேலாளர் ஏடிசா. உதவியாளர் லிட்டில் வார்ம். கீழ்நிலை அதிகாரிகள் நிலவரைகளை நிர்வகித்தனர். சிவப்பு தலை கொண்ட பழங்குடியினர், மூடுபனியால் மூடப்பட்ட கிராமம், படுகுழியின் எச்சங்கள், ஒட்டும் குட்டை. சிறப்பு குறிப்பு: மாஸ்டர் சரித்திரனுடன் இணைக்கப்பட்ட ஒரு நிலவரை மையம் உள்ளது. இப்படிப் பார்த்தால் வித்தியாசம் மிக அதிகம், இல்லையா? 6 நட்சத்திரங்களுக்கு கீழே 1- நட்சத்திரம். லிட்டில் வார்ம் வளர அனுமதிக்கும் எந்தவொரு பொட்டலத்தையும் நிச்சயமாக வாங்க வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு இருந்தது. இப்போதைக்கு ஏடிசாவை பார்த்து வருந்துகிற மனதுடன் அந்த சின்ன புழு நன்றாக வளரும் என்று நான் நம்ப மட்டுமே முடியும். அடுத்த டிராவிற்கு நான் தயாரானேன். நான் எடிசாவுக்கு ஒரு புதிய உதவியாளரை கொடுத்ததால் இந்த முறை அஸ்மோஸின் முறை. அதிர்ஷ்டவசமாக இந்த முறை தேர்ந்தெடுக்கப்படும் துணை அதிகாரியை மிக எளிதாக முடிவு செய்யலாம். நான் மீண்டும் டிராவை முடித்தவுடன் 4 நட்சத்திரங்களைக் கொண்ட ஒரு அசுரன் தோன்றினான். பெயர் மாற்றத்தின் மேதை விட்டர். சிறப்பியல்புகள்: நீல நிற உடலுடன் கூடிய சேரு. இது மற்றவர்களின் தோற்றத்தை பிரதிபலிக்கும் திறன் கொண்ட ஒரு மாற்றத்தின் மேதை. விட்டர் ஒருவரை ஒருமுறை பார்த்தவுடன் அது ஒருபோதும் மறக்காது. தோற்றத்தை சரியாக நகலெடுக்க முடியும். தோற்றத்தை நகலெடுக்கும் அதே வேளையில் அது மற்ற நபரின் மங்கலான பண்புகளையும் நகலெடுக்கிறது. நீங்கள் நிலவரை மேலாளராக டெம்டேஷன் ஆப் இல்லுஷன்ஸ் அமைக்க விரும்புகிறீர்களா? ஆம், இல்லை. ஒரு நீல நிற ஜல்லி தோன்றியது. வெறும் சேரு என்று சொன்னாலே அது பலவீனமாக தோன்றலாம். ஆனால் இந்த ஆள் 4 ஸ்டார் ரேட்டிங் பெற்றவர். தோற்றத்தை சரியாக பின்பற்றுதல். மேலும் விவரங்களை சரிபார்த்தபோது அது பல்வேறு வழிகளில் பயனுள்ள ஒரு அசுரனாக தோன்றியது. இந்த வழியில் மிகப்பெரிய பிரச்சனை மறைந்துவிடும். அஸ்மோவால் நிர்வகிக்கப்படும் நிலவரை தற்போது ஒரு பெரிய சிக்கலை எதிர்கொள்கிறது. அதுதான் மிகவும் எளிமையான மற்றும் தரப்படுத்தப்பட்ட கலவை. அனைத்து அசுரர்களும் இன்குபஸால் ஆனதால் ஊடுருவும் நபர்களுக்கு அதை சமாளிப்பது எளிதாக இருக்கும். உண்மையில்
பிரேங் மற்றும் அதற்கு மேற்பட்ட நிலவரைகளில் பெரும்பாலும் பல்வேறு பண்புகளைக் கொண்ட அரக்கர்கள் இருந்தனர். இது சவாலானதாக இருந்தது. பல்வேறு சாத்தியக்கூறுகளை கணக்கிடுவதும் எதிர் நடவடிக்கைகளுக்காக பல வேட்டைக்காரர்களை திரட்டுவதும் அதை சிக்கலாக்கியது. தற்போது இன்குபஸ் மட்டுமே இருப்பதால் அவர்கள் தோற்கடிக்கப்படுவது காலத்தின் கட்டாயமாகிவிடும். இப்போது டெத் நைட் மற்றும் ஆர்லிச் அங்கு இருந்த போதிலும் அவர்களை காலவரையின்றி அந்த நிலவரையில் வைப்பது எளிதல்ல. நிச்சயமாக ஆஸ்மோஸ் நிலவரையை விட என் உயிருக்கு ஆபத்து இருந்த எனது அசல் நிலவரையில் நான் அதிக கவனம் செலுத்த வேண்டியிருந்தது. நிச்சயமாக நான் முட்டாள்தனமாக ஆஸ்மோஸ் நிலவரையை எளிதில் கைவிடவில்லை. அதிக நிலவரைகள் இருந்தால் நல்லது. நான் உடனடியாக துணை டிராவில் இருந்த சக வீரரை ஆஸ்மோவுக்கு நியமித்தேன். மாயைகளின் தூண்டுதல். மேலாளர் ஆஸ்மோ. உதவியாளர் வெக்டர். நான் ஒரு உதவியாளரை மட்டுமே சேர்த்திருந்தாலும் நான் ஏற்கனவே ஒரு சாதனை உணர்வை உணர்ந்தேன். கடைசியாக என் வசம் இருந்த மற்றொரு நிலவரையை பார்க்க திரையைத் தொட்டேன். அதுதான் நான் கடைசியாக விஜய் வம்சியும் கொண்ட இடத்தை கைப்பற்றிய நிலவரை. அது கிரேடு எலும்புக்கூடு நிலவரை. ஒருவேளை அது என்னுடைய உண்மையான நிலவரை மாஸ்டர் பண்பு காரணமாக இருக்கலாம். ஆரம்பத்தில் மனிதர்களால் எலும்புக்கூடுகளின் வார்த்தைகளை கேட்க முடியவில்லை. ஆனால் என்னுடைய குணாதிசயத்தால் நானும் அவர்களின் வார்த்தைகளை கேட்க ஆரம்பித்தேன். இதன் விளைவாக நிலவரையில் இருந்த அரக்கர்களான கிரேடு எலும்புக்கூடுகளுடன் நான் தொடர்பு கொள்ள முடிந்தது. மேலும் அவர்கள் எனக்கு விசுவாசமாக இருப்பதாக உறுதியளித்தனர். சரி, அதிக நிலவரைகள் இருப்பது எந்த தீங்கும் செய்யாது. அதனால் நான் அவர்களின் விசுவாசத்தை ஏற்றுக்கொண்டேன். நான் அவற்றை தனித்தனியாக நிர்வகிக்க முடியாதா? பிரச்சனை என்னவென்றால் மற்ற நிலவரைகளைப் போலல்லாமல் நான் தனிப்பட்ட முறையில் விசுவாசத்தை பெற்ற தர எலும்புக்கூடு நிலவரையில் நிர்வாகத்திற்கான எந்த வழியும் இல்லை. மங்கலான எலும்புக்கூடு நிலவரை. மேலாளர் காலியிடம். மேலும் நான் விரும்பியபடி யாரையும் மேலாளராக நியமிக்க முடியவில்லை. அது ஸ்கெலிட்டன் தஞ்சியன் என்ற பெயரில் திரைப்பட்டியலில் ஒரே ஒரு இடத்தை மட்டுமே ஆக்கிரமித்திருந்தது. அதை பற்றி என்னால் எதுவும் தொட முடியவில்லை. நான் அங்கு சென்று அதை நானே நிர்வகிக்க வேண்டுமா? இது உண்மையிலேயே ஒரு வசதியற்ற அமைப்பு. இந்த இடத்தை மட்டும் ஏன் ஸ்மார்ட்போன் மூலம் நிர்வகிக்க முடியவில்லை என்பதை நான் கண்டுபிடிக்க வேண்டியிருந்தது. மாயைகள் நிலவரையின் சோதனை. அங்கே மேலாளர் ஆஸ்மோ ஒருவரிடம் பேசிக் கொண்டிருந்தார். உங்களிடம் இந்த ஏர் ஃப்ரெஷனர் இருந்தால் உங்கள் துணிகளின் வாசனை மிக நன்றாக மாறும். ஆஸ்மோ அப்படிச் சொல்லிவிட்டு தனக்கு முன்னால் இருந்த துணிகளில் ஏர் ஃப்ரெஷனரை தெளிக்கத் தொடங்கினார். ஸ்பிரிட்ஸ் எப்படி இருக்கு? வாசனை ரொம்ப இதமா இல்லையா? ஆஸ்மோ சொன்னது போல துணிகளில் இருந்து ஒரு நல்ல வாசனை வர ஆரம்பித்தது. துணிகளை வைத்திருந்தவர் திருப்தியுடன் தலையசைத்தார். அது வேறு யாருமல்ல, டெத் நைட்டான். டெத் நைட்டின் கேடயத்தில் தொங்கும் கவச உடையிலிருந்து இவ்வளவு இனிமையான வாசனை வருவது உண்மையிலேயே திருப்திகரமாக இருந்தது. அதே நேரத்தில் ஆர்லிச் அவருக்கு அருகில் இருந்தார். அவர் சமீபத்தில் மாஸ்டரின் அருளைப் பெற்று லிச்சிலிருந்து ஆர்லிச்சாக பதவி உயர்வு பெற்றார். அவரும் திருப்தி அடைந்து ஆஸ்மோஸ் துணை அதிகாரிகள் செய்த மந்திரத்தை ரசித்துக் கொண்டிருந்தார். ஒருவேளை இந்த இடம் சொர்க்கம் போல இருந்திருக்குமா? டெத் நைட் மற்றும் ஆர்லிச் இந்த நிலவரையில் நீண்ட காலம் தங்க விரும்பினர். பின்னர் ஒரு மாற்றம் தொடங்கியது. நிலவரையின் நுழைவாயில் அதிர்வடையத் தொடங்கியது.